எந்த ஒரு கட்சி தொண்டனுக்குமே தன்னுடைய தலைவனை முதலமைச்சராக பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசையை தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் கட்சி விட்டு நீக்கினது விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே சார். இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? ஆனால் திமுகவுடைய ப்ரெஷர் இதில் இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க சார். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காரு, பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கும்போது திமுகவுடைய ப்ரெஷர் தான் அவர் வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டாருன்ற மாதிரி, இடைநீக்கம் பண்ணப்பட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு கட்சிக்குள்ள பரவல் இருக்கா சார்? பரவலாக ஒரு கருத்து இருக்கேன். அது ஒரு விஷயம். நீங்கள் விஜய் கட்சியோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா? ஏன் அப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா, விஜயாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் தங்களோட வரணுன்றதில் ரொம்ப ஆசையை காட்டுறாங்க. நிறைய இடங்களில் அது தெரியுது. ஏன்னா விஜயும் ஆரம்பித்த காலத்திலிருந்தே திருமாவளவன் தன்னோட வரணுன்றதை ரொம்ப எதிர்பார்க்குறார். இதை விடுதலை சிறுத்தைகள் விரும்பலையா? அதாவது விஜயும் சீமானும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இப்போ திமுக கூட்டணியோடு நீங்கள் இருக்கீங்க சார். எத்தனையோ விஷயங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நடைபெற்றது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த தொட்டியில் கழிவுநீர் கலந்ததாக இருக்கட்டும், இப்போது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்ததாகட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்தங்கிய மக்கள், ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இறந்துருக்காங்க. பட் அதுக்கான பெரிய போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கலையோ அப்படின்னு எதுவும் தவறான கேள்வி. அதிமுக நீங்கள் வாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து இது பண்ணாங்க. ஆனால் நீங்கள் திமுகவை அழைச்சிருக்கீங்க, திமுகலேருந்து கலந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க தான் ஒயின் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் தான் இப்போ ஒயின் ஷாப் வச்சுருக்கு. அதான் படிப்படியாக வந்து குறைக்கணும்னு சொல்லி 500 குறையை குறைச்சிருக்காங்க. 4 வருடம் ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை வந்து மது ஒழிப்புன்றதை நாங்கள் வந்து ஒரு பிரச்சார இயக்கமாகவே நாங்கள் இப்போ நடத்திட்டுருக்கோம். இப்போ நாங்கள் அதனால் விஜய் சொன்னது என்னென்னா, அவர் இங்கே வராட்டா கூட அவர் மனசு இங்கே இருக்கும். ஏன்னா நிகழ்ச்சி நடத்துறது அண்ணல் அம்பேத்கருக்காக. அண்ணல் அம்பேத்கரை இந்த தமிழ்நாட்டிலே இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். அதனால் அவருடைய மனசு இங்கே இருக்குன்னு தானே சொன்னார். பெரிய தவறாக எதுவுமே அவர் சொல்லலை சார். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது திருமாவளவன் மிக பொறுப்பான ஒரு தலைவர். ஏன்னா அவர் நம்பி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. இவர் வந்து பேசும்பொழுது அத்துமீறு அடங்கமறு அப்படின்ற மாதிரி இளைஞர்களை ஏன் தவறான வழியில் நடத்தணும் சார்? நீங்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசும் பொழுது பிறப்பால் யாருமே முதலமைச்சர் ஆகக்கூடாது, இது மன்னராட்சி அல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். அதுக்கு துணை முதல்வர் மிக கடுமையான வார்த்தைகளில், எப்பவுமே கூலாக பேசக்கூடியவர், மிக கடுமையான வார்த்தைகளில் அவன் மூளை இருக்கா அவனுக்கு என்ற அளவுக்கு மக்களால் தானே நாங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழகத்தில் பரபரப்பான அரசியலுக்கு முக்கிய காரணம் விடுதலை சிறுத்தைகள். அதிமுகவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே நம்மளோட விடுதலை சிறுத்தைகள் இருக்கணும்னு ஆசைப்படுற இந்த நேரத்தில் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பனையூர் பாபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. வாருங்கள், அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் முதலமைச்சராகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்கும். எந்த ஒரு கட்சி தொண்டனுக்குமே தன்னுடைய தலைவனை முதலமைச்சராக பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசையை தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை நீங்கள் கட்சி விட்டு நீக்கினது விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே சார். இதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? தொண்டர்கள் மத்தியில் வந்து சலசலப்பு மாதிரிலாம் அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது வந்து எங்களுடைய தலைவர் வந்து ஒரு நிலைப்பாட்டு எடுப்பார், ஒரு கருத்தை சொல்லுவார். அந்த கருத்தை வந்து நாங்கள் வந்து நூல் பிடிச்சிக்கிட்டு போய் மக்களிடத்தில் சொல்லுவோம். இப்படி தான் வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ சமீப காலங்களில் வந்து ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இரு கருத்துக்கள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இதனால் வந்து கொஞ்சம் கட்சிக்குள்ளே கொஞ்சம் சலசலப்பு இருந்தது, உண்மைதான் அது. அதுக்காக வந்து தலைவர் ஒரு முடிவெடுத்து அவர் 6 மாதம் இடைநீக்கம் தான் செஞ்சுருக்கார். ஒரு கட்சியை விட்டு நீக்கலை. ஓகே. ஆனால் திமுகவுடைய ப்ரெஷர் இதில் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க சார். ஏன் அப்படின்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த கூட்டத்தில் கலந்துருக்காரு, பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படி இருக்கும்போது திமுகவுடைய ப்ரெஷர் தான் அவர் வந்து கட்சி விட்டு நீக்கப்பட்டாருன்ற மாதிரி, இடைநீக்கம் பண்ணப்பட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு கட்சிக்குள்ள பரவல் இருக்கா சார்? பரவலாக ஒரு கருத்து இருக்கேன்.
அதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவருக்கு அழுத்தம் தர்றதுக்கு அது மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பயுமே அவருக்கு அமைஞ்சதும் கிடையாது. அவருக்கு அழுத்தம் தரக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது. அவர் யாருடைய அழுத்தத்திலையும் அவர் செயல்படக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் கிடையாது. அவர் ஒரு சுயம்பு தலைவர் அவர். அதனால் வந்து அது மாதிரியான கருத்துக்களை ஃபஸ்ட்டு ஊடகவியலாளர்களாக நீங்கள் இருக்கிறது, நீங்கள் அது மாதிரியான கேள்விகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு திமுக அழுத்தம் தரதுன்றதே வந்து ஒரு தவறான கேள்வி அது. அது எங்களுடைய கட்சி, எங்களுடைய நிலைப்பாடு இது. ஓகே. இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார், அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா அவர் நடத்தின மாநாட்டில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியிருக்காங்க, தானாக கூடியிருக்காங்க. அவருடைய அரசியல் கருத்துக்கள் எல்லாம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது எல்லா அரசியல் கட்சியாரையும். அதை விடுதலை சிறுத்தைகள் எப்படி பார்க்குது? நான் கூட விஜய் படத்தை விரும்பி பார்ப்பேன். அது மாதிரி வந்து அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. நீங்கள் வந்து ஒரு கூட்டம் கூடிச்சுன்றதுக்காக வந்து அது வந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு மாநாடாவோ இல்லை வந்து அது அரசியலை தீர்மானிக்கூட ஒரு சக்தியாகவோ நம்ம அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம அது மாதிரி இப்போது நாங்கள் கூட தான் வந்து இப்போது திருச்சியில் சிறுகனூரில் வந்து மாநாடு நடத்தணும். சுமார் 15 லட்சம் மக்களை திரட்டி மாநாடு நடத்தணும். நாங்கள் வந்து 4 எம்எல்ஏக்கள் தான் போயிட்டு நம்முடைய முதல்வர் வந்து திருச்சி விமான நிலையத்தில் வந்து நாங்கள் வரவேற்று நாங்கள் கூப்பிட்டு வந்தோம். திருச்சியிலிருந்து சிறுகனூர் வரைக்குமே 10 லட்சம் மக்கள், அதாவது அரங்குக்குள்ளே வர முடியாத அளவுக்கு மக்கள், அவ்வளோ கூட்டம். அது முதல்வர்களே வந்து அதை அவங்க கூட வந்த மூத்த அமைச்சர்கிட்ட அதை வந்து கொஞ்சம் பேசியிருக்காரு அதை பற்றி. அதனால் வந்து நீங்கள் எங்களுடைய கூட்டம் வந்து எப்படின்னாக்கா, நாங்கள் யாருக்குமே வந்து வண்டி வச்சு கொடுக்குறதோ இல்லை நாங்கள் வந்து பிரியாணி பொருள் வாங்கி தர்றதோ அது மாதிரியான கூட்டம் எங்களுடைய கூட்டம் கிடையாது. மற்ற அவங்களுடைய கூட்டம் வந்து அப்படியே கூட்டத்தை ஏற்படுப்பான்னு அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். சரி சார், இப்போ நீங்கள் விஜய் கட்சியோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா? ஏன் அப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா, விஜயாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகள் தங்களோட வரணுன்றதில் ரொம்ப ஆசையை காட்டுறாங்க. நிறைய இடங்களில் அது தெரியுது. ஏன்னா விஜயும் ஆரம்பித்த காலத்திலிருந்தே திருமாவளவன் தன்னோட வரணுன்றதை ரொம்ப எதிர்பார்க்குறார். இதை விடுதலை சிறுத்தைகள் விரும்பலையா? அதாவது இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தி. இப்போது விஜய் வந்து கூப்பிட்றாருனாக்கா ஏடிஎம்கே கூப்பிட்றாங்க, இது மாதிரி மாற்றி மாற்றி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லிகிட்ருக்கீங்க. புரியுங்களா? பத்திரிகை வர செய்தி, பத்திரிகை வர செய்தி வரட்டும். அது வந்து இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. 1.5 வருஷம் வரும்போது நம்ம அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம். நம்ம எலெக்ஷனில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்ல வரும். ஆமாம். சரி சார், இப்போ பனையூருன்றது ஒரு காலத்தில் பனையூர் பாபு அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நிறைய சோசியல் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, அந்த காலத்துலேருந்தே பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி பனையூருன்றது விஜய் வச்சு பெரிய ஃபேமஸ் ஆகிட்டு வருது சார். பனையூரில் தான் அவர் எல்லா உதவியும் பண்ணுறாரு. எல்லா இடத்துலையும் எந்த பாதிப்பாக இருந்தாலும் பனையூர் பண்ணை வீட்டில் வச்சு தான் அவர் பண்ணுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொன்றும் மாறிட்டு தானே வரணும். அதனால் அது மாதிரி இன்றைக்கி விஜய் பனையூருக்கு வந்திருக்காரு. அவருக்கு பனையூருக்கு வந்தாலும் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜயும் சீமானும் கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அதான் சொல்கிறேனே, அதாவது விஜயம் சீமானும் கூட்டணி அமைக்கிறாங்கன்னு கேட்டாக்கா அவங்களுடைய கட்சி விவகாரம், அவங்களுடைய கொள்கை விவகாரம். அது எங்களுடைய கொள்கையில் வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறது. அவங்க கொள்கையில் வேறு. அதாவது கொள்கைக்குள்ளே அவங்க ஒத்து போய் அவங்க வந்து கூட்டணி அமைச்சிக்கிட்டோம். இப்போ திமுக கூட்டணியோடு நீங்கள் இருக்கீங்க சார். எத்தனையோ விஷயங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நடைபெற்றது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த தொட்டியில் கழிவுநீர் கலந்ததாக இருக்கட்டும், இப்போது கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாகட்டும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்தங்கிய மக்கள், ரொம்ப பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் இறந்துருக்காங்க. பட் அதுக்கான பெரிய போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கலையோ அப்படின்னு அது எதுவும் தவறான கேள்வி. அது தொடர்ச்சியாக வந்து வேங்கவேல் சார்பாக அங்கே நம்ம போராட்டம் நடத்தியிருக்கோம். அதே போல் கடந்த ஆண்டு வந்து சட்டமன்ற உரையில் என்னுடைய உரை இருக்கும். அதை வந்து நீங்கள் சட்டமன்ற உரையை படித்து பாருங்கள். அது அங்கே என்னென்ன நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லி சட்டமன்றத்தையும் அதை பேசியிருக்கோம். ரொம்ப நாங்கள் வந்து எப்படின்னா கூட்டணியில் தான் இருக்கோம். நாங்கள் அதாவது கூட்டணியில் இருந்தாலும்
நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனைக்காக பல போராட்டங்களை வந்து நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம். நாங்கள் கூட்டணி இருக்கின்றதாக வந்து நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனை நாங்கள் விட்டுறல. நாங்கள் தொடர்ந்து வேங்க வேலையாகட்டும், நம்முடைய கலாச்சாரம் ஆகட்டும், அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து விழுப்புரத்தில் வந்து மகளிருடைய விடுதலை கட்சியின் சார்பாக எங்களுடைய துணைநிலை அமைப்பு எங்களுக்கு அமைப்பின் சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம். நாங்கள் அது முழுக்க முழுக்க வந்து பெண்கள் வந்து பெருவாரியாக கலந்துக்கிட்டாங்க. அதை நீங்கள் ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்துறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நெஞ்சூரம் இருக்கணும். அது அதில் நீங்கள் அதிமுக அழைச்சிருக்கீங்களா சார்? அதிமுக நாங்கள் அழைக்கிறோம். அதாவது வந்து எங்களுடைய தலைவர் வந்து இதுமாரி ப்ரெஸ்ஸில் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு நெறியாளர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் தம்பி ஒருத்தர் வந்து நீங்கள் அதிமுக அழைப்பீங்களா, அவர் தலைவர் நான் சொல்கிறார், அனைத்து கட்சியும் இதில் வந்து உடன்பாடு கட்சியில் வந்து கலந்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு தம்பி அதிமுக அழைக்கலான்னு சொல்லி அதிமுக வந்தால் வாங்கன்னு சொல்லணும். சரி, அதிமுக நீங்கள் வாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து இது பண்ணி நாங்கள் நீங்கள் திமுகவாக அழைச்சிருக்கீங்க. திமுகலேருந்து கலந்துட்டுருக்காங்க. ஆனால் அவங்க தானே ஒயின் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் தான் இப்போ ஒயின் ஷாப் வச்சிருக்கு. அதான் படிப்படியாக வந்து குறைக்கணும்னு சொல்லி இப்போ 500 கோடியை குறைச்சிருக்காங்க. 4 வருடம் ஆயிடுச்சு சார். இது வரைக்கும் ஒன்றும் நாங்கள் எங்களுடைய அழுத்தத்தை வந்து மது ஒழிப்புன்றதை நாங்கள் வந்து ஒரு பிரச்சார இயக்கமாகவே நாங்கள் இப்போ நடத்திட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒன்றிய லெவலில் எங்களுடைய தலைவர்கள் வந்து மது ஒழிப்பை பற்றி ஒரு துண்டறிக்கை தயாரித்து கொடுத்து அதை நாங்கள் வந்து ஒரு இயக்கமாகவே மது ஒழிப்புன்றது ஒரு இயக்கமாக நான் நடத்திட்டுருக்கோம். நாங்கள் சீமான் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் பேசுகிறார். அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை எப்பயுமே கூப்பிட்றாரு. நீங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் திராவிடத்தோடு கலந்துருக்கீங்களே, ஏன்? அதாவது தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய தலைவருடைய ஆரம்ப கால ஒரு மாணவர் பருவத்திலிருந்தே தமிழ் தேசியத்தை பேசிகிட்டு இருக்க ஒரு தலைவர். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் தான். அதே போல் அதாவது இன்றைக்கி திராவிட கூட கூட்டணி வச்சுருக்கோம்னாக்கா இன்றைக்கி திராவிடத்தினால்தான் இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ பெரிய ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியை வந்து பெற்றுதுன்னு சொன்னால் அது திராவிடம் தான் அதுக்கு முழுக்க காரணம். அதுக்கு அதனால் அது இதில் ஒன்றும் ஒரு தப்பு ஒன்றும் இல்லையில. திராவிடத்தில் தான் தமிழ் வளருதுன்றீங்களா? கண்டிப்பாக தமிழ் வளர்றது மட்டும் இல்லை, தமிழ்நாடே வளர்ந்துருக்கு. ஷானவாஸ் அவர்கள் வந்து ஒரு மேடையில் விஜயை வந்து ஒரு திட்டி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு, கண்டித்து பேசுகிறாரு. அதுக்கு திருமாவளவன் அவர்கள் கூப்பிட்டு ஷானவாஸை கண்டிச்சிருக்காரு. மேக்சிமம் வந்து உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாகவே, எனக்கும் விஜய்க்கு எந்த முரண்பாடும் இல்லை, அவரோட நான் மேடையை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, இங்கே இருக்கிற சில பத்திரிகைகளும் இங்கே இருக்கிற சில நண்பர்களும் பண்ணுற வேலையினால தான் நாங்கள் பிரிஞ்சு இருப்போம், இல்லைனா எதிர் கருத்து இருந்தால் கூட மேடையை பகிர்ந்துக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி சாஃப்டான ஒரு கார்னரையே விஜய் மேலே திருமாவளவன் அவர்கள் வைத்து கொண்டு வராரு. இதனால் கூட்டணி ஏற்படுன்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்களே. அது அன்னைக்கு நடந்த சம்பவம்னாக்கா எங்களுடைய தோழர் ஷானவாஸ் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை அவர் நேரில் பார்த்துட்ருக்கார். பார்த்துட்டு அவர் தொலைக்காட்சியில் அவர் இணைஞ்சி தொலைக்காட்சிக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ நடக்கும்பொழுது எங்களுடைய தலைவரை கடைசியாக வந்து விஜய் அவர்கள் எங்களுடைய தலைவரை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்திருக்கணும், ஆனால் உங்கள் மனசாட்சி இங்கே தான் இருக்குன்னு சொல்லி எங்களுடைய மனசெல்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி எங்களுடைய தலைவர் வந்து குறிப்பிட்டு பேசினாங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஷானவாஸ் வந்து ஒரு கோபமாக வந்து அவருடைய இதை வெளிப்படுத்தினார். அப்போ வந்து தலைவர் வந்து எங்கள் தலைவர் வந்து எங்களை திட்டலாம் மாட்டார், எங்களை புரியுதுங்களா, அன்பால கண்டிக்க. ஆமாம், அதனால் வந்து அவர் என்ன சொன்னார்னாக்கா இவ்வளோ எமோஷன் ஆக மாட்டீங்கன்னா எமோஷன் ஆகிட்டீங்களே என்னன்னு சொல்லி சொல்லும்போது தான் அவர் வந்து நடந்த சம்பவத்தை எங்கள் தலைவர்கிட்ட விளக்கி சொன்னார். ஆனால் விஜய் சொன்னது என்னென்னா அவர் இங்கே வராட்டா கூட அவர் மனசு இங்கே இருக்கும். ஏன்னா நிகழ்ச்சி நடத்துறது அண்ணல் அம்பேத்கருக்காக. அண்ணல் அம்பேத்கரை இந்த தமிழ்நாட்டிலே இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் உயர்த்தி பிடிக்கக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். அதனால் அவருடைய மனசு இங்கே இருக்குன்னு தானே சொன்னார். பெரிய தவறாக எதுவுமே அவர் சொல்லலை சார். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா எப்போ வந்து எந்த வருடம் இந்த நூல் வெளியீட்டு விழா ஆரம்பிக்கப்பட்டது, அப்போ வந்து இந்த விழாவுக்கு யாரெல்லாம் அழைக்கிறாங்க, யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி போன வருடமே வந்து 2023 வந்து இதை வந்து ஃபைனல் பண்ணி அதை இந்த விழாவுக்குண்டான ஏற்பாடு விகடன் குழுமத்தார் வந்து இதை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒரு முதல்வர் கலந்துக்குவார்னு சொல்லி தான் விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது எங்களுடைய தலைவர் வந்து புத்தகத்தை வந்து பெற்றுக்கொள்வார், முதல்வர் வெளியிடுவார், புத்தகத்தை பெற்றுக்கொள்வார்னு சொல்லி இந்த விழா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த அரசியல் மாற்றத்தில்
விஜய் முதல்வரையும் தவிர்த்துட்டு எங்களுடைய தலைவரையும் தவிர்த்துட்டு விஜயை மட்டும் வச்சு விகடன் குடும்பம் வந்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. ஏன் வந்து அம்பேத்கர் புத்தகத்தை வந்து போன வருடமே எங்கள் தலைவர்கிட்ட வந்து அனுமதி பெற்ற விகடன் குடும்பம் ஏன் எங்கள் தலைவரை வச்சே நீங்கள் வெளியிட்டிருக்கலாமா? நீங்கள் விஜய் வச்சு வெளியிட்டு அவசியம் இல்லையே. அப்படி பண்ணல, வெளியிட்டது விஜய் வச்சு வெளியிட்டு இருந்தாலும் இவரையும் சிறப்பு அழைப்பாளர் தானே கூப்பிட்டுருந்தாங்க. சார் நீங்கள் புரியல உங்களுக்கு. அதாவது இப்போ விஜயை மட்டும் வச்சு வெளியிட்டிருக்கீங்களே, அது எங்கள் தலைவரை வச்சு நீங்கள் வெளியிட்டுருக்கலாமா? நீங்கள் தலைவர் தானே வரமாட்டேன்னு சொன்னார். நீங்கள் வரமாட்டேன். விஜய் வந்த உடனே அவர் சொன்னது என்ன? அவர் சொன்ன ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, விஜய் வந்ததுனால நானும் வந்தேன்னா இது தேவையில்லாத அரசியல் குழப்பம் ஏற்படும், தேவையில்லாமல் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க, அதனால இதை தவிர்க்கிறேன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. தவிர்க்கிறேன்னு அது நீங்கள் சொன்னது உண்மை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த விகடன் குடும்பம் எங்கள் தலைவர் இது மாதிரியான ஒரு பிரச்சனைலாம் ஒரு சுகமாக இவ்வளோ கேள்விகள் கேட்கறதுக்கு பதிலாக எங்கள் தலைவரே வச்சு வெளியிட்டுக்கலாமேன்னு சொல்கிறோம். விஜய் இப்போ தானே வந்தார். ஆனால் இது போன வருடம் 2023 வந்து இந்த நிகழ்ச்சியான ஏற்பாட்டாளர்கள் வந்து நிகழ்ச்சியை வந்து அவங்களோட ஷெட்யூலே போட்டு முடிச்சிட்டாங்கல்ல. அப்போ வந்து இது என்ன விகடன் குடும்பத்தார் தான் வந்து இதில் வந்து ஒரு குழப்பத்தை நினைக்கிறீங்க சார். மக்கள் நல கூட்டணி மீண்டும் உருவாகுமா? விஜயகாந்துக்கு பதிலாக விஜய், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் போன்ற அனைத்து கட்சியிலும் ஒன்றாக இணைஞ்சு மீண்டும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா? காலம் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லும். ஸோ எதுவும் நிரந்தரம் இல்லை அரசியலில். ஆமாம். பிஎம்கேவோட நெருங்கிய நட்பு பாராட்டினீங்க. பிஎம்கேனுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸாக இருக்கட்டும், இங்கே தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், நெருங்கிய நண்பர்களாகவும் நெருங்கிய நட்பு பாராட்டியும் ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து ரொம்ப பிரிஞ்சு வந்த மாதிரி தெரியுது. மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன் அப்படி நான் கேட்குறேன்னா, இந்த இரு தலைவர்கள் இணைஞ்சாங்கனாலே வட தமிழகமாக இருக்கட்டும், தென் தமிழகமாக இருக்கட்டும், எல்லா மக்களும் ஒற்றுமை ஆகிறதுக்கும் முன்னேற்ற பாதையில் செல்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து எப்பொழுது தலித்துக்களுக்கு எதிராக நாடு முழுக்க, அதாவது மாவட்டம் தோறும் சென்று தலித்துகளுக்கு எதிராக ஒரு சாதி சங்கங்களை வந்து ஒரு கூட்டமைப்பு உண்டு பண்ணார். மாவட்டந்தோறும் அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணமே மேற்கொண்டார். யாருக்காக மேற்கொண்டார்? தலித்துகளுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைக்கு எதிராகவும் இருக்கிற சாதி சங்கங்களை ஒன்றிணைத்து அனைத்து சாதி சங்கங்களையும் வந்து தலித்துகளுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உண்டு செய்தார். அதனால் வந்து நிறைய இடங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சில வன்முறைகள்லாம், விரும்பத்தகாத வன்முறைகள்லாம் நடந்தது. எங்களுடைய தலைவர்கள் எப்பொழுதுமே அது வேறு சமூகத்துக்கு எதிராக அவர் வந்து பேசியதும் கிடையாது, அவர் எங்களை வழிநடத்தியதும் கிடையாது. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரம் செய்து தலித்து மக்களுக்கு எதிராக வன்னிய மக்களை திருப்பி, மற்ற சாதி மக்களை திருப்பி மிகப்பெரிய தமிழ்நாட்டு ஒரு பதத்திட்டத்தை உண்டு பண்ணார். அது நாடறியும். அதை தொடர்ந்து ஒரு கேள்வி சார். இப்போது திருமாவளவன் மிக பொறுப்பான ஒரு தலைவர். ஏன்னா அவர் நம்பி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. இவர் வந்து பேசும்பொழுது அத்துமீறு, அடங்கமறு அப்படின்ற மாதிரி இளைஞர்களை ஏன் தவறான வழியில் நடத்தணும்? சார், நீங்கள் அத்துமீறு அடங்கமறுன்றதுலாம் வந்து நீங்கள் வந்து தவறான வார்த்தை கிடையாது. எங்கே ஒடுக்குமுறை இருக்குதோ அந்த ஒடுக்குமுறையிலேருந்து வெளியே வா, எங்கே அடக்குமுறை இருக்கோ அடக்குமுறையிலேருந்து வெளியே வா, அதுதான் உங்களுக்கு வந்து அதனுடைய அர்த்தம். அதை வந்து நீங்கள் வந்து தவறான வெளிப்பார்வையில் பார்க்கும்போது அப்படி தெரியல இல்லை சார். நீங்கள் தவறான உங்களுடைய பார்வை தவறு. அது அந்த முயக்கத்திற்கு அப்புறமேல் தான் அது இளைஞர்களுடைய வீரியமே வந்து அதிகமாச்சு தமிழ்நாட்டில். ஆதோ அர்ஜுனா அவர்கள் பேசும் பொழுது பிறப்பால் யாருமே முதலமைச்சர் ஆகக்கூடாது, இது மன்னராட்சி அல்ல அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். அதுக்கு துணை முதல்வர் மிக கடுமையான வார்த்தைகளில், எப்பவுமே கூலாக பேசக்கூடியவர், மிக கடுமையான வார்த்தைகளில் அவன் மூளை இருக்கா அவனுக்கு என்ற அளவுக்கு மக்களால் தானே நாங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே மன்னராட்சிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே வந்து ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அதில் எனக்கு ஒன்றும் மற்ற இந்த கருத்து சொல்கிறது இல்லை. தொடர்ந்து வாரிசு அரசியல்ன்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல சார், அதனால தான் அவர் அது எந்த கட்சி தான் வாரிசு அரசியல் இல்லை. இப்போ காங்கிரஸில் வாரிசு அரசியல் இருக்குது, இப்போ வந்து பாமக வாரிசு அரசியல் இருக்குது, வைகோ தன் மகனை வந்து வாரிசு அரசியல் கொண்டு வந்திருக்காரு. இது மாதிரி வந்து எல்லா கட்சியும் தான் வாரிசு அரசியல் இருக்குது. அகில இந்திய அளவிலையும் வாரிசு அரசியல் இருக்குது, தமிழ்நாட்டு அரசியலும் வாரிசு அரசியல் இருக்குது. இப்போது கடந்த 4 வருடமாக டிஎம்கே கவர்மெண்ட் சார், டிஎம்கே கவர்மெண்ட் அது எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ தூரம் சக்ஸஸ், மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் அது நன்மதிப்பை பெற்றிருக்கா? உங்களுடைய மதிப்பு என்ன? அது இந்த சுமார் 4 வருட காலங்களில் மிக சிறப்பான
ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ என்னுடைய தொகுதியை பார்த்திங்கனாக்கா காலங்காலமாக நடக்கிற தாமதிக்கப்பட்ட நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் கூட நம்ம செஞ்சுருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கனாக்கா மகளிர் உரிமை தொகையாகட்டும், அடுத்தது வந்து காலை சிற்றுண்டி ஆகட்டும், இதெல்லாம் வந்து இந்த திட்டங்கள்லாம் வந்து வரலாற்றில் ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் இது. இந்த தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை வந்து கனடா போன்ற மேலை நாடுகள்லாம் இந்த திட்டங்களை வந்து இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கூட பல மாநிலங்கள் வந்து இந்த இங்கே இருக்கிற அனைத்து திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தி வராங்க. அது தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்கும் முன்மாதிரியான ஒரு மாநிலம் இது. இந்த மாநிலத்து திட்டங்களை அனைத்து மாநிலங்களும் வந்து இப்போ செயல்படுத்த தொடங்கியிருக்கார்கள். இப்போ இதனுடைய 4 வருடத்தினுடைய ஆட்சியினுடைய நல்சான்றிதழ் தான் இது அனைத்தும். அப்படின்னா சார், இப்போ பெரிய மழை பெஞ்சுது. மழையில் வந்து பொன்முடி அவர்கள் போகும்போது அவர் மேலே சேற்றவாரிலாம் அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஒரு கோவத்தில் தானே இருக்காங்க. நீங்கள் எப்போ மழை பெஞ்சாலுமே அது எந்த ஊராக இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க தண்ணி நிற்கிறத நம்ம பார்க்குறோமே, எந்த முன்னேற்பாடும் நடந்த மாதிரி தெரியலையே சார். நீங்கள் இதை மழைன்றதை விட உங்களுக்கு வந்து 300 ஆண்டுகள் முன்னாடி பெய்த மழை இப்போ ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. அந்த அவ்வளோ மழையை வந்து தாங்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கிடையாது. அவ்வளோ ஒரு பெருமழை பெய்து இவ்வளோ ஒரு சேதம், மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கும் பொழுது அது மக்கள் வந்து தொடர்ந்து மின்சாரம் கொஞ்சம் துண்டிக்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அது மாதிரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் பண்ணதை கூட இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நபர்கள்னு சொல்லி கூட அவங்கள கைது செய்திருக்காங்க. ஆனால் வந்து பொதுமக்கள் செய்யலை. இது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்ட இந்த அரசுக்கு வந்து இந்த மாதிரி கலகம் ஏற்படுத்தக்கூடிய அளவில் செய்யக்கூடிய ஒரு விசமிகளுடைய செயல்பாடு தான் இது. பாரதிய ஜனதா கட்சின்னும் போது அவங்க உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கோவிலில் வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள் வந்து பூம்பாக இருக்கிற மாதிரியும், சர்ச்சை பாருங்கள், மசூதியை பாருங்கன்ற மாதிரி இந்து மதத்தை மட்டுமே குறிவைத்து தாக்குகிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் பாரதிய ஜனதா கட்சியால் எடுக்கப்படுது. அவரும் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கார், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும். இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன உங்கள் கருத்து? அது எங்களுடைய தலைவரும் இந்து தான், நானும் இந்து தான். ஆமாம், எங்கள் இந்து மதத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய கட்சியில் இருக்க நிறைய தோழர்கள் இந்து மதத்தை சார்ந்த தோழர்கள் தான். ஆனால் நாங்கள் ஒன்றும் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் அது மாதிரி வந்து ஊடகங்கள் அது மாதிரி கட்டமைக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போது கடந்த 13 வருடமாக மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்துகிட்ருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய வளர்ச்சின்றது ஊடகங்களில் வந்துட்டுருக்கு, சோசியல் மீடியாவில். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி பெரிய ரோடு வசதிகள் இது மாதிரி நிறைய வந்துடுச்சுன்ற மாதிரி சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு விளம்பர ஆட்சி, விளம்பர பிரியர் திரு மோடி அவர்கள். அப்போ நல்லது எதுவுமே நடக்கலன்றீங்க? நல்லது நடந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவோம். நீங்கள் உங்களுடைய பார்வையில் கேட்குறேன். அதான் விளம்பர ஆட்சின்னு சொல்லியாச்சு. அப்போ எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க சார்? இது 3ஆவது முறை தொடர்ந்து அவங்களுடைய வெற்றியை பார்த்தீங்கன்னாக்கா மக்களை பிரித்து பிரிவினவாதத்தின் மூலயமாக அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க. அது நீண்ட நெடிய நாட்களுக்கு வந்து இது எடுபடாது. ஆனால் நீங்கள் இந்தியா கூட்டணின்னு ஒன்று, இந்தியாவில் இருக்க எல்லா முக்கிய கட்சியும் ஒன்றிணைத்து ஒரே ஒரு கட்சியை எதிர்க்கிறதுக்கு ரஜினி சொன்ன மாதிரி சிங்களாக வரும், மற்றவங்களாம் எப்படி வராங்க பாருங்கன்ற மாதிரி அத்தனை கட்சியும் ஒன்றாக இணைச்சி போட்டியிட்டும் காங்கிரஸ் 99 இடங்கள்லையும் நிறைய தோல்வியை தானே சார் சந்திச்சிருக்கீங்க. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கி வந்து கடந்த 10 ஆண்டுகளை விட இப்போ இந்த தேர்தலில் வந்து அவங்க மெஜாரிட்டியாக 300 சீட்டு வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் மக்கள் வந்து தவிடுபடியாக்கி அது அவங்களுக்கு வந்து ஒரு பலமான ஒரு எதிர்க்கட்சியாக இந்தியா கூட்டணியை அமர வைத்திருக்காங்க மக்கள். அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான். அதே மாதிரி சார், இந்த தேர்தல் மூலயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறது. அதனால தான் உங்களை அதிமுக அழைச்சாலும், விஜய் அழைச்சாலும், அன்பாக எல்லாரும் சீமான் அழைச்சாலும் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களா? அது என்னை பொறுத்த மட்டில், எங்களுடைய தோழர்களை பொறுத்த மட்டில், எங்களுடைய கட்சியை சார்ந்த தோழர்களை பொறுத்த மட்டில் இந்த எங்களுடைய கட்சிக்கு அங்கீகாரம் என்பது எங்களுடைய தலைவர்களுடைய 30 ஆண்டு கால உழைப்பு, அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் இது. இந்த கூட்டணியில் இருந்தாலும் இது கிடைச்சிருக்கும், கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். தனியாக இருந்தாலும் கிடைச்சிருக்கும்.
எங்களுடைய தலைவருடைய உழைப்புக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கிடைத்தே தீரும். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய இடைவிடாத மக்கள் பணிக்கு மத்தியிலும் எங்களுடைய டிவிஎன் சேனல் நேயர்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி அளித்து நேர்காணல் அளித்ததுக்காக ரொம்ப நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற டிவிஎன் சேனல் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார்.